ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:15 ஆயிட்டு. இன்றைக்கி 28வது நோன்பு, 27வது சிறப்பான நோன்பை சிறப்பாக முடிச்சாச்சு. இன்றைக்கி 28வது நோன்புக்கு சிறப்பாக கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. எத்தனை ஒரு 12:45 தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இப்போ ஒரு 4 மணிக்கு தான் எந்திரிச்சோம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே சுக்கா எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று வச்சு அதே அந்த தேங்காய் சோறாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு? வெள்ளை சோறா? நேற்று வச்சு தேங்காய் சோறு இல்லையா? 2 சோறு இருக்கா? சிக்கன் பொரியுது, சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் நேற்று மசாலா ஊற வச்சது. பொங்குது என்ன பார்க்கீங்க? கண்ணு முன்னாடி பொங்குது. லெவலில் சொன்னனால தப்பிச்சிங்க. பொங்குது கிழிஞ்சது. ஓ சிறப்பு. அவ்வளோ கவனமாக ஏதோ வீடியோ எடுக்க. இங்கே இந்த சோறு இருக்கு. நல்லதுக்கு காலம் இல்லை மக்களே. நான் வந்தனால தான் அது தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அதை போட்டு இஞ்சியை வெட்டுறன்ட்டு கோட்டையை விட்டுருப்பீங்க. ஐயா பாவன்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுனா நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்மளால் ஆகுதுன்றாங்க. சரி ரைட்டு விடுங்க. நல்லது பண்ணால் இப்படி தான் கெட்ட பேர் வாங்கிட்டு போகணும். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? என்ன ப்ரோ எழுதியிருக்கு டிஷர்ட்டில்? ஆகுமெண்டட் ரியாலிட்டி பியாண்ட். நல்லா இல்லை ப்ரோ டிஷர்ட். ஒயிட் டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளெயின் டிஷர்ட் போடணும். ப்ளூவா? இந்த இதுகள்லாம் அப்படியே ஒரு பிளெயினாக போட்டனீங்க ராயலாக தெரியும். ஆனால் நீ ப்ளூன்னு சொன்னதுக்கப்புறம் ப்ளூவாக தெரியுது. இந்த இது இருக்க இதை பார்த்தோன்னே தான் அது ப்ளூங்கிறதே தெரியுது. என்ன ஒயிட்டில் சாயம் ஒட்டியிருக்குன்னு நினச்சியோ? இப்போ கபீஸ் ஆர்மி என்ன அட்டாக் பண்ணீங்க. டிஷர்ட் நல்லா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த டிஷர்ட் நல்லா இல்லை தான். வேறு மற்ற நேற்று போட்டிருந்த டிஷர்ட், அந்த முன்னாடி போட்ட அந்த புது டிஷர்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து டிஷர்ட் எடுத்து வச்சுருக்கான். எத்தனை டிஷர்ட்டு? 7 டிஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி 7 நாள், வாரத்துக்கு புதுசாக போடணுன்ட்டு 7 டிஷர்ட்டு. 7 நாளைக்கு 7 டிஷர்ட்டா அப்படின்னு ரொம்ப எடுத்து கொடுத்துருக்காளே. இன்னும் நாளைக்கு புது டிஷர்ட்டு போடுவாப்பில், நாளை கழிச்சு போடுவாப்பில். அடுத்த ரம்ஜான் காஸ்டியூமு. கலக்கிறேன் சந்துரு, கலக்கிறேன் கபீஸ். ஏன் கபீஸ் இப்படி இருக்க சார்? போதுமா பெர்ஃபார்மன்ஸ்? ஏன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ பார்த்துட்ருக்கேன் டிவியில் ஆஃப் பண்ணாமல். அதனால தான் ஃபுல்லாக அது என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அதனால திருப்பி பண்ண சொல்கிறாங்க. அதனால திருப்பி பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை மக்களே. தேங்காய் சோறு இருக்குது காட்டு நல்ல. இப்போ வந்து சரி கொஞ்சம் காணு ஃபஸ்ட்டு ரைஸை போட்டு சுக்கா வச்சு அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தேங்காய் சோறை போட்டு அடிச்சுட்டு எது நல்லா இருக்கோ அதுக்கப்புறமா லாஸ்ட் ரவுண்டாக அதை ஒன்று அடிச்சுட்டு முடிச்சிட வேண்டியதுதான். எப்படி மாஸ்டர் பிளான்? அது பிளானுக்காக நீங்கள் லைக் பண்ணலாம், வாவ் கிரேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். சூப்பர் பிளான், மாஸ்டர் பிளான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே. நல்லா இருக்கு கிரேவி. ஆனால் இந்த கிரேவி அதுக்குன்னே வச்ச மாதிரி இருக்கு. தேங்காய் அதுக்குன்னே இந்த உரப்பு கிரப்பு இல்லாமல் ஒரு லைட் இதோடு இருக்குது. தேங்காய் சோறு நல்லா இருக்கா? இப்போ இல்லை தண்ணி விட்ட மாதிரி இருக்கா? தண்ணி விடல இல்லை. சரி அப்போ அதையும் சாப்பிடலாம் அடுத்த ரவுண்டு. இருங்க. யா டெஃபினெட்லி. அதுதான் வந்து அந்த நேரம் வந்து கேட்டிருக்காங்க. எல்லா நேரமும் அவங்க தான் இருக்காங்க. இந்த ஒரு நேரம் நம்ம இருப்போம். டெஸ்டிங் பீஸ் டக்க போட்டா பற்றியா? டக்கு யோசிக்கவே இல்லை. ஆனால் நான் குறை சொல்கிறேன்ட்டு வருவீங்க நீங்கள். என்ன தான் டெஸ்ட் பீஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில். எதை செஞ்சாலும் குறை சொல்லாமல் திங்கிற பையன் இந்த பையன் தான் அப்படின்னு. என்ன மச்சி ஆமாம் தானே? ஆள் இல்லையா? சரி வரட்டும். இந்த டைலாக் நான் ஊதிங்க மறுபடியும் ஒரு அட்டாக் இருக்காங்க. கொஞ்சம் காதில் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு. இதுலேயும் போட்டு விரவியாச்சு.
தேங்காய் சோறு. தேங்காய் சோறு வின். தேங்காய் சோறு நல்லா இருக்குல்ல. தேங்காய் சோறு வச்சு ஒரு ரவுண்டு விடும். வேறு மங்களே சாப்பிட்டு வரோம் டக்குன்னு. ஓகே. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி வர்லீரமலான ஆதிசனத்தி லில்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நோக்க நியத்து செய்கிறேன். இந்த டிஷர்ட் எடுத்த இந்த டிஷர்ட் எடுத்தியா? நல்லா இருக்கா டிஷர்ட்டு? உண்மையே சொல்லு. இந்த டிஷர்ட்டு நல்லா இருக்கா டிஷர்ட்டு? கேட்ட கேள்விக்கு பதில். அதான் கேட்டேன் இந்த டிஷர்ட் எடுத்தான்ட்டு. நல்லா இருக்கா இல்லையாங்கிற வார்த்தையை சொல்லப்பா. அப்பவே பாவம் மனசு சொல்லு. கவலை இல்லை. கொண்டா நல்லா இருக்கா இல்லையாங்கிற வார்த்தை நீ சொல்ற. பின்னாடி உட்காந்து இப்படின்னா ஏன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? அடிச்சுடுவேன். அருமையா இருக்கு. ஏய் எடுத்து இந்த டிஷர்ட் திரும்ப வச்சதுன்னு செஞ்சுது. அதையும் எடுத்து போட்டு வந்துட்டியா? சரி இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் சான்ஸு. இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளதையும் போட்டுன்னு போட்டு பில்லை போட்டு எடுத்துட்டு வந்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் தூக்கத்தில் வந்துட்டு ஒயிட் டிஷர்ட்னு நினைச்சேன். அப்புறம் ஒயிட் அப்படிங்கிற பார்த்தோன்னே இந்த இதை பார்த்தோன்னே ப்ளூ கலர் இருந்துச்சா. அப்போ மைண்ட் இதை ப்ளூ கலராக மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பிஸ்தா கிரீன் எவ்வளோ அருமையான கலர் டிஷர்ட். இப்படி காட்டுப்பா, இப்படி காட்டு. என்ன போட்டுருமா? நான் ஒயிட் கலர்லாம் நீட்டாக பிளெயின் டிஷர்ட் எடுத்தீங்கன்னா தான் ராயலாக இருக்கும். லோக்கலாக தெரியாது. ஒரு 10 நிமிஷம் லெக்சர் கொடுத்துருப்பாங்க போலயே. நீட்டாக இது ஒயிட்டா இருந்தோம். ஆமா ப்ளூ. இப்போ நல்லா தெரியுது. இந்த லைட் இருக்கு. அது ப்ளூ கிடையாது, அது பிஸ்தா கிரீனு. இது ஆஃப் பண்ணீங்கன்னா தெரியும். அது கிரீனு. என்ன கவிசு ஓவர் ரேட்டிங்ஸ் இருந்து ஒரு மாதிரி இருக்கு. சொன்னதே அவன் தான். சரி மக்களே, சாயங்காலம் சந்திப்போம். மக்களே, மணி பற்றி நான் ஆறாயிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். ஐயோ முடி பரட்ட மாதிரி இருக்கே. சரி ரைட்டு எடுப்போம். இதான் ஸ்டைலா? இப்படியே போகிற நக்கு. கபிசு ஓடுற எங்கே ஓடுற? இல்லை கபிசு இல்லை தெரிஞ்சுட்டான். கபிஸ் ஒரு விஷயத்தில் லாக் பண்ணி விடலான்னு பார்த்தோம். அதனால வேகமாக ஓடுறான் கேமரா எடுத்த உடனே. சாரி கார்மி. வீட்டுக்குள்ள லாண்டு திடீர்றாங்க. சரி இப்போ வந்து இங்கே நம்ம பள்ளிவாசலில் போய் தான் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போயிட்டேன். ட்ரெஸ் எடுக்க போயிட்டு அதில் ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு தெரியுமா? ட்ரெஸ் எடுக்கும்போது ட்ரெண்ட்ஸில் போய் எடுத்தேன்னா கீழே பில்லு போடணுன்னாங்க. நான் சட்டையை எடுத்துகிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அமுக்கிட்டு வெளியே வந்து அது வெளியே வந்துட்டு ஐயோ பில்லு போடாமல் நம்ம பாட்டு கீழே வந்துட்டோம். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும் போல். கீழேன்னாங்களா, நான் கீழே பாட்டுக்கு அமுக்கி விட்டாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மறுபடியும் போய் அதை கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் வெளியே வேறு ட்ரெஸ் எடுக்க போகணும், வந்து பில்லு போட்டுக்கிறேன்னு. ஆனால் இப்போது இதுக்கு டைம் ஆகிட்டு நோம்பு திறக்கிறதுக்கு. அதோட நம்ம பள்ளிவாசலில் போய் திறந்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. இங்கே பள்ளிவாசலில் இவங்க அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களும் வராங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சரி ரைட். நேற்று சொல்லிகிட்டு இருந்தாங்க, என்ன கதைன்னு தெரில. போயிட்டு நோம்பு திறந்துட்டு அப்படியே மறுபடியும் வந்து குளிக்க கூட இல்லை, குளிக்காமல் போயிட்டேன். அது ஒரு மாதிரி நசன்னு இருந்துச்சு. அதனால் வந்து குளிச்சுட்டு, இல்லைன்னா அங்கேயே திறந்து இருந்திருப்பேன். அதனால் இங்கே வந்து குளிச்சு இப்போ தான் குளிச்சு கிளம்பியிருக்கோம். போய் நோம்பு திறந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் எடுக்க போயிட வேண்டியதான். இப்போ பிறநாள் என்றைக்குன்னு வேறு தெரில. 31 ஒன்றான்னு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? வேறு பார்த்து என்ன இனிதான் தெரியும். சரி ரைட்டு, தெரிஞ்சவொன்னே அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ அங்கே பள்ளிவாசல் போகலாம் வாங்க. மக்களே, நோம்பு துறக்க வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களும் வந்திருக்காங்க. இப்போ தான் உள்ளே போனாங்க. நல்ல பந்தல்லாம் போட்டு பெருசாக வச்சுருக்காங்களப்பா. இவ்வளோ தூரம்லாம் எதிர்பார்க்கல. முன்னே எடுக்கணுமா? வாப்பா வந்து டாட்டா கட்டு. கிடையாச்சா? கிடையாச்சா? இந்த பையன் காட்டு டெய்லி வந்தாலும் அதிசயமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். இடத்த பிடிச்சவங்களே நம்மளும் முன்னாடி போய் காட்டுறோம் வாங்க பாப்போம். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியல, பார்த்துட்டு வரலாம். சரி ரைட்டு, எல்லாம் சாலைகளெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம டைம் ஆகிட்டு. சரி, எத்தனை மணி ஒன்றாச்சு? நோம்பு வச்சிருக்கீங்களா? உண்மை நோம்பு வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையப்பா.
எத்தனை கிளாஸ் படிக்க நீங்களா? 5th 7th சரி, நோம்பு திறங்க மக்களே. நோம்பு திறக்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸு, அப்புறம் வந்து நோம்பு கஞ்சி டப்பாலே வச்சுட்டாங்க, அப்புறம் வந்து தண்ணி பாட்டில் இருக்குது, வேறு சம்சாலாம் நல்லா குட்டி குட்டியாக இருக்குண்ணே எல்லாம். குட்டி சம்சா, அப்புறம் வந்து வடை, டேட்ஸு, அப்புறம் நட்ஸு, இதெல்லாம் இருக்குது. ரைட், டைம் ஆக போது நோம்பு திறப்போம். எப்போ தான் வரான், ட்ரெஸ் எடுக்க போய்ட்டு வரான். اللهم لك سمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت وتقبل مني. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நேற்று உள்ள டேட்ஸ் என்ன டேட்ஸ்னு தெரியல, முட்டாய் தின்ற மாதிரி இருந்துச்சு. கட்டிச்சு டேட்ஸ் எப்படி லென்த்தா கட்டியாக இருந்துச்சு, கட்டிச்சு சப்பாத்தி திங்கிற மாதிரி இருந்துச்சு. திராட்சை, உள்ள திராட்சை. டிகேட்டடு சம்பவம் நேற்று பயங்கர சம்பவம். பிரியாணி டிகேட்டட் ஆக்கி விடுது. இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் கேட்கல. இப்போ எவ்வளோ வீடியோவில் காணோன்றாங்க. ஆமாம், சொன்ன அந்த பேருக்கு தான் அட்டாக் போடுவீங்க. ஒரு நிமிஷம் தான், இவனை தானே காணும் சொன்னீங்க. ஏன் வரலங்கிற எதுக்கு வரலன்னு அவன்கிட்டே கேளுங்க. நாங்கள் பெருசாக வீடியோவில் வர விரும்புறது இல்லை. நோம்பு வைக்கல, நோம்பு வைக்கல. நோம்பு இருக்கிறதா நாங்கள் சாப்பிட்டா இருப்போம் நினைக்காது. பேசுவோம் நோம்பு எத்தனை வைக்க மாட்டேன் சொல்லி நோம்பு திறந்துட்டோம். அதான் சம்சா, குட்டி சம்சா பெருசாக போட்டிருக்கோம். கறி சம்சாவும் போட்டிருக்கோம். கறி கஞ்சி இல்லை, நார்மல் கஞ்சி தான். ஸ்பூன் வச்சு கடிக்க கிடப்பார், எடுத்து கிடுக்குன்னு அடிச்சுட்டு போயிடணும். நல்லா இருக்கு சம்சா. குட்டி குட்டி வெங்காயமாக கட் பண்ணி போட்டு பர்ஃபெக்ட். 2 சம்சா அவ்வளோதான். ஆமாம், டக்குன்னு நோம்பு குடிச்சு தொழுகை ஸ்டார்ட் ஆயிரும். டக்குன்னு போவோம் மக்களே. தொழுகையை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. கரெக்டாக வெளியே வர ஏதோ சாப்பாடும் கொடுத்தாங்க, அது வாங்கிட்டு இப்போ போய் சாப்பிட போகலாம். இப்போ பெருநாள் என்றைக்குன்னு தெரில. அங்கே வெளிநாட்டில் வந்து நாளைக்குன்னா நமக்கு நாளை கழிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு நாளை கழிச்சா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை, எல்லாம் அப்படியே அசால்ட்டாக விட்டாச்சு. கடைசி நேரத்தில் போட்டு முக்குவோம். இப்போ மதியம் போய் பார்த்தேன், எதுவும் செட் ஆன மாதிரி இல்லை. அதோட ரிட்டன் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் போகணும். போகவே இல்லை, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போகணும். ஃபுல்லாக இது இல்லை, தொழுகை இதுகளே இருந்தாச்சு. சரி வாங்க போகலாம். இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு ட்ரெஸ் எடுக்க போகணும். இன்றைக்கி விட்டோன்னா 10 மணி வரை டைமு. வாய்ப்பு இல்லை, இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது நம்ம கையில். போகலாம் மக்களே. பிரியாணி கொடுத்துருக்காங்க, பள்ளியரசில் கொடுத்தாங்கல்ல, SDR பிரியாணி. மச்சிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கணும். இங்கே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துச்சு. ஒன்று இருக்குது கரெக்டாக. லெக்கு பீஸு. வெயிட்டு ஆமாம், நல்லா சீரக சம்பா அரிசியில் பிரியாணி போட்டிருக்கேன். அதானே பார்த்தேன். என்னடா தொட்டுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பார்த்தேன். இருக்கு பிரியாணி ஒர்த்து. நெக்ஸ்ட்டாக ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கலாமோ. பிரியாணி நல்லா இருக்கு. என்னது குழவியா? இங்கே துரத்தி விட்றீங்க, அங்கே நல்ல கதையா இருக்க கபிசே. ஏன் அப்படி இருக்க? இந்த ரப்பர் பாயிண்ட்டுக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டேங்காங்களே, ஈஸியாக எடுக்கிற மாரி. இந்த பார்சல் போட்டாங்கன்னா அதை விற்கிறவக்குள்ளே படாத பட வேண்டியதாக இருக்குது. வந்துரு வந்துட்டு பிரெட் அல்வாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரெட் அல்வாவாக இருக்கணும். ஐயோ, இது என்னது? இல்லையா கேசரியா?
கேசரி கொடுத்துருக்காங்க. கேசரி நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பிரெட் அல்வா போட்டிருக்கலாம். கேசரி நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணினாலே முன்னாடியெல்லாம் கேசரி தான், இப்போ பிரியாணினா பிரெட் அல்வா அப்படின்னு மாற்றிட்டேன். சரி மக்களே, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, நான் அப்படியே ட்ரெஸ் எடுக்க போகிறேன். முடிஞ்சால் கிளிப்பு எடுப்பேன், இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை, டக்குன்னு ட்ரெஸ் எடுக்கணும். வர்ற அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு அங்கே பெருநாள்ட்டாங்கன்னா டைம் கிடையாது, கடற்கடன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நாளை கழிச்சு தான் அங்கே பெருநாள்னா டைம் இருக்குது, பொறுமையாக விலாகலாம் ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் எடுப்போம். சரியா, பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒரு வாய் பிரியாணி சாப்பிடுது. டாடா.